ஹலோ காய். ஸோ நான் வேண்டான்னு சொன்னேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து பிடிவாதமாக மொட்டை அடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து 9 மந்த்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து மொட்டை அடிச்சாச்சு. அது என்ன ஒரு ப்ராப்ளம்னா உச்சிக்குழி வந்து லைட்டாக இன்னும் மூடாமல் இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இப்போ தவள ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எங்கேயாவது சைடில் முட்டிக்கிறது. அண்ட் பாப்பா வேறு அடிக்கடி பாப்பா தலையை தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாளா, அதனாலே கொஞ்சம் பயமாக இருக்குமா. இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போடுறதுக்காக தான் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பேபி ஹெல்மெட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே சொல்கிறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபிக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க உழுகுற மாதிரி போயிட்டாங்கனாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுவும் உட்கார ஆரம்பிச்சப்பெல்லாம் வந்து சைடில் அப்படியே தலைகாணியில் வச்சு விட்டு தான் பார்த்துட்டு இருப்பேன். இருந்தாலுமே டக்குன்னு வந்து மண்டையில் அடிபட்டுருமா அவங்களுக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். பட் இப்போ வந்து அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து நான் வாங்கிட்டேன். என்னுடைய போண்டா கோழி மண்டைக்கெலாம் வந்து போட்டு பார்க்குறேன், ஃபிக்ஸ் ஆகலை. பட் பாப்பாவோட தலைக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது, பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா, ஸோ அதனால் என்னால் போட்டு காமிக்க முடியல. நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். அண்ட் குவாலிட்டி வைஸும் சரி, பேக்கிங்கும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பரானதே சொல்லலாம். நான் இது ஒன்று மட்டும் தான் வரும்னு நினச்சேன். பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கு போகிற மாதிரி ஒரு சின்ன சாக்ஸ் கூட அனுப்பியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் லைட் க்ரீன் கலரில் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த கவர் பிரிக்கும் போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல். பட் வெளியே எடுத்து பார்த்தோன்னே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஆனால் பாப்பாவோட காலுக்கு போடனே லைட்டாக டைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேப் மட்டும் போட்டு விட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 177 ருபீஸ் வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்படியே டிஎம் பண்ணி விட்டுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் வந்து 10 out of 10 கொடுப்பேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சி நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம்.